அண்மைச் செய்தி. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளி நிர்வாகம் சிபிஎஸ்இ அனுமதி பெற்றுள்ளதாக கூறி மோசடி செய்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் பிரைம் பப்ளிக் பள்ளி சார்பில் மாணாக்கருக்கு ஹால் டிக்கெட் வழங்கவில்லை எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 19 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு படித்தனர். நாளை 10ஆம் வகுப்பிற்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நாளை துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் ஹால் டிக்கெட் வழங்கவில்லை. இதன் காரணமாக மாணவருடைய பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை அணுகிய பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, இந்த சிபிஎஸ்இக்கான அங்கீகாரம் அவரிடம் இல்லை. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்வு எழுதுவதற்கான சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் கடும் மன உளைச்சலில் அடைந்த மாணவர்கள் பெற்றோர்கள் இன்று காலை தஞ்சை மாவட்ட ஆட்சியருடைய வீடு முன்பு திரண்டனர். அப்பொழுது அங்கிருந்து அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லுமாறு அறிவுறுத்தினர். அதன் பேரில் காலை 7 மணிக்கு வந்தவர்கள் தற்போது வரை சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கின்றனர். ஆனால் மாவட்ட இந்த நிலையில்தான் அந்த 8ஆம் வகுப்பிற்கே அவர்கள் சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது 8ஆம் வகுப்பு இந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்கின்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக இவர்கள் நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பள்ளியினுடைய தாளாளர் பைசல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனை அறிந்து பெற்றோர்கள் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரின் அறையின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாணவர்களை மாணவர்களுக்கும் மாணவருடைய பெற்றோர்களுக்கும் முறையாக பள்ளி நிர்வாகமும் சரி, அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக பேசப்படுகின்ற மாவட்ட நிர்வாகமும் அவர்களுக்கு முறையாக எந்த பதிலும் அளிக்காத நிலையில் கடும் மன உளைச்சலிலும் சோர்விலும் பெற்றோர்கள் மாணவர்களும் நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் கடும் மன உளைச்சலில் அமர்ந்திருக்கின்றனர்.